இப்ப மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சு, சில பேருக்கு இந்த கெட்ட எண்ணம் இருக்காது, தவறான தந்திரமான புத்தி இருக்காது, சூழ்ச்சியான கிரிகள் இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஆட்களோட சேர்ந்ததும் அவங்க அப்படி மாறிடுவாங்க. அதனாலதான் சொல்றாரு, கோபக்காரனுக்கு தோழனாகாத, பெருமையோட கை கொள்ளவாத, விபச்சாரக்காரனோட நிக்காத, வேசிகளோட ஆண்பனக்காரன் வெளியே வந்துரு. ஏன்னா உனக்கு அந்த திட்டம் இல்லை. ஆகாத சம்பாஷண நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்ப எதுக்கு ஆண்டவர் இப்படி எல்லாம் சேராத, பேசாத, கதைக்காத, உறவை அப்படின்னு சொல்றாருன்னா, சில நேரத்துல சில பாவங்கள் உங்களுக்குள் இருப்பது இல்லை. நினைப்பேன், சர்ச்சைக்கு போயிட்டு ஆராதனைக்கு போயிட்டு என்ன செய்யணும், நல்லா வீட்டுல போயிட்டு ஒரு குட்டி கொஞ்சம் போடணும் அப்படி நீங்க வந்திருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நேரா வருவான், என்ன இப்படி உட்கார்ந்துருக்க, வா வயசா கூட்டிட்டு போயிருவான். அடே இன்னைக்கு தாண்டா மனம் திரும்பலான்னு சர்ச்சில் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். அடாப்பா இல்ல, எனக்கு வேணாம், நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். ஆலே இன்னைக்கு நான் வாங்கி தரேன். உங்களுக்கு அந்த ஆசை இல்ல, உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை, நீங்க தேவர்களை போல ஆக வேண்டும் என்று உங்கள்ட்ட அந்த திட்டம் இல்லை, நீங்க சாகவே சாகக்கூடாதுங்கிற திட்டம் உங்கள்ட்ட இல்ல. ஆனா பிசாசு கிட்ட இருந்து உங்கள்ட்ட பாஸ் பண்றான். இத கேளு, இத அடை, இத விரும்பு. பாவம் யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசிடத்திலிருந்து வருகிறது. ஒரு பாவ சுபாவம் வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசிடத்திலிருந்து வருது. இந்த இச்சை எங்கிருந்து வருகிறது? அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இதான் மனுஷன் அப்படிதான் இருக்கும். போட்ட இடத்துல போட்ட மாதிரி கிடக்கும். உன்னை கர்த்தர் இடத்தை பயன்படுத்தணும், தீமைக்கு பிசாசுக்கு பயன்படுத்தணும்.